இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன தைரியம் இருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்ளோ பெரிய விஷயத்தை நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருப்பாங்க? அதனால என்னம்மா, இது நார்மலா வருது தானே. டாக்டரே பெரிய பிரச்சனை ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, நீ ஏன் இப்படி பண்ற? சும்மாரு. உங்களுக்கு வேணா இது சாதாரணமா தெரியலாம், ஆனா இது என் பையனோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். என்னால எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இந்திரா, நீ அவங்க வீட்டுக்கு போன் பண்ணு. இன்னைக்கு என்னன்னு கேட்டே ஆகணும். ஐயோ, சொன்னா கேளுங்க, விடுங்க சித்தி. சித்தப்பா சொல்ற மாதிரி இது ஒரு சாதாரண விஷயம் தானே. இதுக்கு போய் அவங்களுக்கு கால் பண்ணி தேவையில்லாத சங்கடம் தானே வரும். இதை இப்படியே விட்டுறலாமே. விஷயம் சாதாரணமா இருக்கலாம், ஆனா அவங்க இதை நம்ம கிட்ட மறைச்சிருக்க கூடாதுல்ல. அத நீ யோசிக்க மாட்டியா? அததான் நான் தப்புங்கிறேன். நான் இத கேட்டே ஆகணும். இப்போ இத மறைக்கிறவங்க நாளைக்கு என்னென்ன மறைப்பாங்களோ, இல்ல என்னென்ன மறைச்சிருக்காங்களோ. இப்ப நீ போன் பண்றியா, இல்ல நான் நேர்ல போய் பேசிட்டு வரவா? ஐயோ, நீங்க இருங்க சித்தி, நானே போன் பண்றேன். ஸ்பீக்கர்ல போடு. ஓகே. ஹலோ ஹலோ ஜமுனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா தாங்க போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தான் பந்தக்கால் நட்டு சாமிக்கு பூஜை பண்ணோம். அது ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அதுக்காக தான் நான் கால் பண்ணேன். கீழே என்னென்ன என்ன விஷயம்? என்ன நீ பேச வேண்டியதை விட்டுட்டு வேற என்னென்னமோ பேசிட்டு இருக்க? கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. ஒரு நிமிஷம் கூட. பேசிட்டு இருக்கேன். என்னம்மா, உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? சமந்தி, என்னாச்சு? என்ன ஆச்சா? எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் போன் பண்ணோம். ஐயோ, ஆமா, உங்க பொண்ணுக்கு அலர்ஜி பிரச்சனை இருக்கா? அலர்ஜியா? ஜமுனா, பேசு பேசு பேசு. சமந்தி, உங்களுக்கு யார் சொன்னது? யாரோ சொன்னாங்க. அது எதுக்கு உங்களுக்கு? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு அலர்ஜி பிரச்சனை இருக்கா? அவளுக்கு ரொம்ப சின்ன வயசுல அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இத்தனை வருஷத்துல வந்ததே இல்லையா. இப்பதான் திடீர்னு வந்துச்சு. ஆனா டாக்டர் பார்த்ததும் உடனே சரியா போயிடுச்சு. எதுவா இருந்தாலும் நீங்க எங்க கிட்ட சொல்லிருக்கணுமா இல்லையா? இப்படி மறைச்சா என்ன அர்த்தம்? ஐயோ சம்மந்தி, மறைக்கணும் அப்படின்லாம் எங்களுக்கு எண்ணமே இல்ல. சின்ன விஷயம் தானே, இத என்னத்த போய் பெருசா சொல்லிட்டு இருக்கிறதுன்னு. முள்ளு சிறுசாதான் இருக்கும், ஆனா அது குத்துனாலும் வலிக்கதானே செய்யும். இது மட்டும் தான் மறைச்சிருக்கீங்களா, இல்ல இன்னும் வேற ஏதாவது மறைச்சிருக்கீங்களா? ஐயோ, ஏங்க, அப்படி ஏதாவது மறைச்சு வச்சிருந்தா சொல்லிடுங்க. ஐயோ இல்ல சம்மந்தி, அப்படி இல்ல. நாங்க எதையும் மறைக்கவும் இல்ல, இனிமே எதையும் மறைக்கவும் மாட்டோம். இந்த ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் மன்னிச்சிருங்க சம்மந்தி. ஐயோ சித்தி, போன் என்கிட்ட கொடுங்க. குடுமா, இரு, பேசிட்டு இருக்கல. கொடுங்க. இந்திராணி, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க கூடாது. சித்தி ஏதோ ஆதங்கத்துல அப்படி பேசிட்டாங்க. பரவாயில்லங்க. உங்ககிட்ட சொல்லாம விட்டது ஏன் தப்பு தானே. இது சாதாரண பிரச்சனை தானே தெரியுது. ஆனா இதனால நாளைக்கு அவங்க ரெண்டு பேரோட லைஃப்லயும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல. அதான் ஒரு கிளாரிபிகேஷனுக்காக தான் இத பத்தி கேட்டோம். சரி, நீங்க கல்யாண வேலையை பாருங்க, அப்புறமா நான் கால் பண்றேன். சரிங்க. விடுங்க சித்தி, பாத்துக்கலாம். இதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அன்னைக்கு நாங்க ஷாப்பிங் வரலன்னு சொல்றதுக்கு அவங்க வீட்டுக்கு போனப்போ நீ அந்த சிவாவும் அங்கதானே இருந்தீங்க. அப்பவே எனக்கு சந்தேகம் இருந்துச்சுடி. நீதான் கண்டிப்பா சொல்லிருப்ப. ஐயோ அத்தை, உண்மையாவே நாங்க அன்னைக்கு திருடனதா துரத்திட்டு போனோம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அது அவங்க வீடுன்னு எனக்கு தெரிஞ்சது. ஏய், எப்படியாச்சும் என் கல்யாணத்தை நிறுத்தணும்னு நீ ஒரு முடிவோட தான் இருக்கல. உனக்குலாம் அசிங்கமா இல்ல? ஏய், அவதான் சொல்லலன்னு சொல்றல்ல, சும்மா நீங்களே எதையா நினைச்சுக்கிட்டு எதையாவது பேசாதீங்க. ஐலி, இத பாரு, நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? இல்லப்பா, அம்மா மேல சத்தியமா நான் சொல்லவே இல்லப்பா. ஏய் ஏய், என் தங்கச்சி ரத்திகா விஷயத்துல நான் இப்படி எல்லாம் பண்ணுவேனாப்பா? ஆனா உனா அழ வேண்டியது நீ சொல்லாம
இந்த விஷயம் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? சொல்லுடி. ஏண்டி அவதான் அவ அம்மா மேலேயே சத்தியம் பண்ணி சொல்லலங்கிறாள்ல, அதுக்கப்புறமும் இவ தான் சொன்னான்னு நீங்களா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. இவ சொல்லலல்ல. அப்போ- ஜமுனா அயலி மத்தவங்க மாதிரி இல்ல. அவ அம்மா மேலேயே அவ சத்தியம் பண்றான்னா அது நிச்சயமா உண்மையா மட்டும்தான் இருக்கும். அப்படியா? சரி. அப்போ நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. இனிமே எந்த காரணத்தை கொண்டும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அந்த இந்திராணி கிட்டயோ இல்ல அந்த குடும்பத்துல யார்கிட்டயுமே நீ பேசக்கூடாது. அவங்க யார்கிட்டயும் பேச மாட்டேன்னு உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி கொடு. ஏய், உனக்கு அறிவு இருக்கா? இவ தங்கச்சி போய் வாழ போற குடும்பம் அது. அதுவும் இல்லாம யதார்த்தமா அவங்களே வந்து இவகிட்ட பேச்சு கொடுத்தாலும் இவளால எப்படி பேசாம இருக்க முடியும்? அது நல்லாவா இருக்கும்? அத பத்தி எனக்கு கவலையும் இல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியவும் தெரியாது. அவங்களா வந்து பேசினாலும் சரி, இவ அவங்க கிட்ட பேசக்கூடாது. இவ மட்டும் இப்ப எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்குதான் நாங்க இந்த வீட்ல இருக்கிறது கடைசி நாளா இருக்கும். ஐயோ சித்தி, ஏய், வேண்டாம் சித்தி. எனக்கு ஏன் குடும்பம் தான் முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இனிமே எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் அவங்க கிட்ட பேச மாட்டேன். எப்படி இருக்கே? பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, இது யாரு? ஐலி, இரு நான் சொல்றேன். என் பேரு சிவாங்க. நீங்க எப்படி ஐலிக்கு ஸ்கூல் மேட்டோ அதே மாதிரி நான் அவளுக்கு காலேஜ் மேட். இவங்க இருக்கிற வீட்டோட மாடியில தான் நானும் குடியிருக்கேன். நாங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொல்லுங்க. என்ன பத்தி சொல்றதெல்லாம் ஓகே தான், ஆனா நான் இன்னும் இவளுக்கு ஃப்ரெண்டு தான். நீங்க எப்படி? அவரும் ஃப்ரெண்டு தான். அப்படியா? வெறும் ஃப்ரெண்டு மட்டும் தானா இல்ல? ஹே, அதுல உனக்கு என்ன சந்தேகம்? அது ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு கிளாரிபிகேஷனுக்காக தான் கேட்டேன். ஆஹா, இதுக்கு மேல நாம இங்க இருந்தோம் நம்ம பாடி லாங்குவேஜே நம்மள காட்டி கொடுத்துரும். நைஸா எஸ் ஆயிர வேண்டியதுதான். விடு ஜூட்டு. ஐலி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க சீனியர். தினேஷ், எப்படா என்ன கூட்டிட்டு போவ?